வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலில் டெய்லி லைஃப் மூமெண்ட்ஸ், சிம்பிள் ரொட்டைன்ஸ், கொஞ்சம் ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த ஸ்மால் ஜேர்னியில் நீங்கள் தான் என்னோட பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் டே, சித்திரக்கனி. ஸோ மார்னிங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இப்போ ரீப்ளேஸே பண்ணிவிட்டேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. சரி, கிச்சன் பக்கம் போனால் ரொம்ப மெஸியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை ஒரு வழியாக முடிச்சிட்டேன். மார்னிங்கே வந்துட்டு சுண்டல் ஊற போட்டிருந்தேன். சரி, ஈவினிங் டீ குடிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் வேக போட்டுட்டேன். சின்னதாக இருக்கும்போது சித்திரக்கனி அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா எங்கேயாச்சும் எங்களை வெளியே கூட்டிகிட்டு போவார், ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எல்லாமே மாறிட்டோம்ல. ஏஜ் ஆக ஆக எல்லாமே மாறிடுது நம்ம வாழ்க்கையில். சரின்னு குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வடைச்சட்டி வச்சு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை 3ஐயும் தாளித்து கொட்டிட்டு தேங்காய், மிளகாத்தூள் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டேன். வணக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு டீயும் போட்டுடலான்னு கையோட டீயையும் போட்டுட்டேன். பர் டேயில் ஒரு தடவையாச்சும் டீ குடிக்கலன்னா அந்த டேவே ஓடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் டீ, காஃபி ரெண்டையுமே விட்டுட்டேன். ஒன்லி மில்க், அதுவும் வித்தவுட் சுகர் கட் டயட். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே டியூன்டு. பாய்.